வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாக்லேட் கேக் யூஸிங் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன், போர்பான் பிஸ்கெட். அப்புறம் ஒரு ஒரு 1 கப் மில்க். அப்புறம் இது வந்து பேக்கிங் சோடா. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து போர்பான் பிஸ்கெட்டை முதல்ல பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். பிளெண்டரில் பிஸ்கெட் ஆட் பண்ணியாச்சு. இதோட ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோடய சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்றிக்கலாம். இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேட்டராக மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேட்டராக பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணணும். நம்ம இதை வந்து நான் ஒரு கீ தடவின ஒரு சில்வர் பாத்திரத்தில், க்ரீஸ் பண்ண பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் தான் இப்போ நம்ம வந்து இப்போ கேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இட்லி பேட்டர்லாம் வேக வைப்போமோ அதே மாதிரி தான். இட் வில் டேக் ஜஸ்ட் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. வாங்க இதை குக்கரில் வைக்கலாம். குக்கர் கடியில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நான் இப்போது தட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம இதை வந்து இப்போ இந்த சாக்லேட் கேக் மிக்ஸ்சரை வச்சிடலாம். வச்சாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ். இதை மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். விசில்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். மூடியாச்சு. நான் கேஸ்கட் கூட போடல. பார்க்கலாம், ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேக் ஆகிடுச்சான்னு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது பேக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி பிஞ்ச் பண்ணி பார்க்கலாம். லெட் அஸ் see. ஸோ வெந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இதுவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கேக் வெளியில் எடுத்தாச்சு குக்கர்லேருந்து. இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லைனா அந்த ஷேப் கிடைக்காது. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எஸ், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி குட். இருங்க, நான் கட் பண்ணி காட்டுறேன். Superb cake is ready to eat.